அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஒரு செயல் செய்யும்போது தான் நமக்கு சுகம் வருவத போன்ற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு பாட்டு பாடுனா சுகமா இருக்கு, டான்ஸ் ஆடுனா சுகமா இருக்கு, ஏதோ ஒரு வேலை பிடிச்ச வேலைய பண்ணும்போது சுகமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன், ஒரு இப்போ பிளேயர்ஸ் விளையாட்டு. இந்த மாரி ஏதோ ஒரு ஆக்ஷன்ல நம்ம இருக்கோம். "ஏய் போர் அடிக்குதுடா, வாங்கடா விளையாடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சும்மா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா போர் அடிக்குதுன்ற ஒரு ஃபீல் வருது. அப்ப ஆக்ஷனுக்குள்ள போனா சுகம் வரும் அப்படிங்கிற ஃபீலிங்ல நம்ம வந்து பிடிச்ச ஆக்ஷன்ஸ செய்ய ஆரம்பிக்கின்றோம். அப்படிங்கிறது எல்லாருடைய அனுபவமாக இருக்கின்றது. சரியா? அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ஆக்ஷன்ல இருந்தா மட்டும் தான் சுகம் கிடைக்குமா? ஆக்ஷன்ல இல்லைன்னா சுகம் கிடைக்காதா? அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு இல்லையா? அந்த டவுட்ட இன்னைக்கு கொஸ்டினா கேட்டு வச்சோம். சரியா? அப்ப அந்த கொஸ்டினா கேட்டு வைக்கும்போது ஆன்சர்ஸ் நீங்க அழகா என்ன சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா, "அப்படிலாம் இல்லங்க. நீங்க எந்த செயலும் செய்யாம இருந்தா கூட சந்தோஷமா இருக்கலாங்க. எப்படி தெரியுமா?" அப்படின்னு நேரா கற்பனை அப்படின்னு கொண்டு வந்துட்டீங்க. உடல் செயலின்மையில் இருந்தாலும் உன் மனதில் கற்பனை என்ற ஒரு செயலை நீ செய்து கொண்டு ஆனந்தமாக உன்னால் இருக்க முடியும். அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்க்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்க. அப்ப நான் மறுபடியும் கேட்டேன், அது சரிதான். ஆனா அங்க கூட செயல் தானப்பா கொண்டு வருவ. திங்கிங் இஸ் அன் ஆக்ஷன் இல்லையா? அப்ப பாடிலி ஆக்ஷன் இல்ல. பட் மென்டலி ஆக்ஷன் இருக்கு. அங்க கூட நீ ஆக்ஷன வச்சு தான் சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துடுது. தேர்ஃபோர் எகெயின் அந்த சந்தேகம் என்ன சந்தேகம்? ஆக்ஷன்ல தான் சுகம் இருக்கு அப்படிங்கிற அந்த சந்தேகத்துக்கு விடை கிடைத்ததாக தெரியவில்லையே! அப்படிங்கிற மாரி நம்ம அனலைஸ் பண்ண தோணுச்சு. சரியா? அப்போ நீங்க அடுத்தடுத்து என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா, இல்லங்க. எண்ணங்கள்ல உங்களுக்கு ரசனை இல்லைன்னா, அல்லது வெறுப்பு இருந்தா, அந்த இடத்துல மட்டும் தான் போர் அடிக்கும். எவன் சொன்னா செயல் பண்ணா சந்தோஷம் வரும்னு? பிடிக்காத செயல் பண்ணா சந்தோஷமா வருது. அப்ப பிடிச்ச செயல் பண்ணா மட்டும் தானே சந்தோஷம் வருது. அப்ப வெறுப்பு இருக்கிற இடத்துல சந்தோஷம் வருதா என்ன? ஒருத்தனுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு 3 மணி நேரம் நீ படிச்சு தான் ஆகணும் அப்படின்னு குடுத்துட்டோம் அப்படின்னா, புஸ்தகத்த கையில வச்சுக்கிட்டு, அப்பா! அவன் படுற பாடு இருக்கே. இப்ப அவன் போர் அடிக்குதுன்னு சொல்றான். ஏன் போர் அடிக்குதுன்னு சொல்றான்னா, இந்த ஆக்ஷன பண்றதுனால தான் போர் அடிக்குதுங்கிறான். இந்த ஆக்ஷன விட்டுட்டா நான் நிம்மதியா இருப்பேனே அப்படிங்கிறான். தேர்ஃபோர் இந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மியர் ஆக்ஷன் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அன்ஹாப்பினஸ். போரிங் அப்படிங்கிறது அன்ஹாப்பினஸ்ன்னு வச்சுக்கோங்க. துக்கம் தானே போரிங் அப்படிங்கிறது. அப்ப ஆக்ஷன் அப்படிங்கிறது துக்கத்தையும் கொடுக்கும். அப்ப இந்த போரிங் அப்படிங்கிற துக்கம் எங்கிருந்து வருதுன்னா, வெறுப்புல இருந்து தான்ப்பா வருது. ரசனையற்ற தன்மையிலிருந்து தானப்பா வருகிறது. இப்ப போரிங்க்கான காரணமே இங்கே எண்ணங்கள் தான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அற்புதமான ஒரு பதில்களை நீங்கள் அழகா பிரசன்ட் பண்ணிட்டீங்க. சரியா? அப்ப அதிலிருந்து நம்ம என்ன தோணுது அப்படின்னா, செயலற்று இருந்து விட்டால் துக்கமா? என்ற அந்த கேள்விக்கு இல்லை என்ற பதிலே வருகிறது. ஏன்னா செயலற்ற நிலையில் இருப்பது துக்கம் அல்ல, போர் அல்ல. இன்ஃபாக்ட் அந்த போரிங்கான சிச்சுவேஷன்ல நீங்க என்ன திங்க் பண்றீங்கன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. ஐயோ! எனக்கு போர் அடிக்கிறதே. அகைன் இட்ஸ் அன் ஆக்ஷன். நான் செயல்படாமல் இருக்கின்றேனே. அத பண்ணியிருக்கலாம், இத பண்ணலாம். ஆ தீம் பார்க் போகலாமா? அத அவங்கலாம் ஜாலியா இருக்காங்களே. நம்மளால இப்படி இருக்க முடியலையே. சோ நான் செயலற்ற நிலையில் நான் இருக்கின்றேனே. எனக்கு இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சே. நான் எதுவும் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேனே. நான் எங்கேயும் ஏன்னா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இந்த மாரி அமைஞ்சிரும். வெளிய போ முடியாது, எங்கேயும் போ முடியாது. கையில அந்த நேரத்துல பார்த்து மொபைலும் இருந்து தொலையாது, டிவி இருக்காது, இல்ல கரண்ட் கட் ஆயிடும். என்னத்தையாவது ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஐயய்யோ! எனக்கு இப்படி நிலைமை ஆயிடுச்சே. அகைன் இட்ஸ் திங்கிங். நீ அமைதியா ஒண்ணும் இல்ல. செயலற்ற நிலைனா மனதும் செயலற்று இருக்க வேண்டும் அல்லவா? உடல் செயலற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. பிகாஸ் ஆஃப் தி கரண்ட் ஃபெயில்யூரோ ஆர் டியூ டூ தி சிச்சுவேஷன் என்ன ஆகும் அப்படின்னா, சம்டைம்ஸ் உங்களுக்கு எந்த ஆக்ஷனும் இருக்காது. எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்காது. இந்த நேரத்துக்கு நீ சும்மா தான் இருக்கணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்து சேர்ந்துரும். அந்த சிச்சுவேஷன் வந்து சேர்ந்த உடனே உடல மட்டும் தான் நீங்க சும்மா வச்சிருப்பீங்களே தவிர, மனச போட்டு சும்மா அலட்டுன்னு அலட்டிட்டு இருப்பீங்க. அந்த மனதின் அலட்டல் தான் இங்கே போர் என்ற துக்கமாக உருவெடுக்கிறதே தவிர, செயலற்ற நிலை என்பது துக்கம் அல்ல. இந்த போரிங் என்பது செயல்படுகின்ற நிலையில் வருகிறது. மனம் செயல்படுகின்ற நிலையில் வருகிறது. மனதிற்கு அங்கே வெறுப்பு அல்லது முக்கியமா வெறுப்பு என்ற சிந்தனையிலிருந்து உருவாகிறது. அப்ப அந்த ரசனை இல்ல. ஏன்னா இருக்கிற சிச்சுவேஷன ஆஸ் இட் இஸ் எப்படி இருந்தாலும் ரசிக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மை இல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா தாட்ஸ் வந்து
வெறுப்பா மாறுது. அந்த தாட்ஸ் தான் உனக்கு போர கொடுக்குது என்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இப்போ அப்படியே நம்ம அந்த பிரம்ம ஸ்திதிக்கு கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா, இன்னும் பெட்டரா நமக்கு கிளாரிட்டி கிடைக்குது. என்ன கிளாரிட்டி கிடைக்குது? ஆன்மீக தத்துவம் சொல்லுவதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை தான். பிரம்ம சுகம் என்பது, உன் ஸ்வரூப சுகம் என்பது செயலற்ற தன்மையில் இருக்கின்றது என்று சொல்லுகின்றது. பரபிரம்மம் என்பது செயல்படாமல் இருக்கின்றது. எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை என்ற அற்புத நிலைதான் உன் சொரூப சுகமே என்று அழைக்கின்றது. என்று பார்க்கும்போது செயலற்ற நிலை ஒருவனுக்கு துக்கத்தை கொடுக்கும் என்று சொல்வதற்கு வழியே இல்லை என்றல்லவா ஆகிவிடுகின்றது. அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். சரியா? இப்ப அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா. என்ன சொன்னா? நீ அனுபவிக்கிற எல்லா சுகமுமே உடல், மனம் இரண்டும் செயலற்ற நிலையில் கிடைப்பதுதான் என்று புரிந்து கொள் அப்படிங்கிறார். அப்ப ஏதோ ஒண்ணு ரொம்ப ஆசைப்பட்டு அந்த ஆசைப்பட்டது கிடைச்ச அந்த மொமெண்ட்ல உன் மைண்ட் ஸ்டில் ஆகுது. அப்படியே உன் பாடி ஸ்டில் ஆகுது. அந்த ஸ்டில்னஸ்ல வேற லெவல் ஒரு என்ஜாய்மென்ட் கிடைச்சது. சோ செயலற்ற நிலை என்பது துக்கம் அல்ல என்பதற்கு இதை விட வேற என்ன பெரிய உதாரணம் வேணும்? அதுக்கப்புறம் மனது நீ ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு. அதை மெயின்டைன் பண்ணணுமே, இது என் கையை விட்டு போயிடக்கூடாதேன்னு மறுபடியும் எண்ணத்தை ஓட்ட ஆரம்பிக்கிற. மறுபடியும் துக்கமா போயிடுச்சு. இப்ப ஏதாவது ஒரு போட்டியில ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டான். அவ்வளவுதான். ஸ்டில் வேற லெவல் ஹாப்பினஸ். ஆனா, ஐயையோ! அடுத்த தடவை நான் ஃபர்ஸ்ட் வரணுமே. இந்த நம்பர் 1 அப்படிங்கிறத நான் மெயின்டெயின் பண்ணணுமே. சோ ஆல் தீஸ் தாட்ஸ் அகைன் அது பின்னாடியே வந்துரும். இந்த தாட்ஸ் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நீ இந்த விருப்ப எண்ணத்துக்குள்ள போகிற குவைட் நேச்சுரலி உன்னுடைய சுகமும் குறைய ஆரம்பிக்கின்றது என்ற விஷயத்தை தான் நீ காண்கின்றாய். சரி, சரணாகதி அடைந்த பக்தனின் நிலையை பற்றி பேசினோமே, அங்கே என்ன நடக்கிறது? அவனது உடலும் மனதும் செயல்படுகிறதா? அல்லது உடலும் மனதும் செயல்படுவது போல் நம் கண்களுக்கு தெரிந்தாலும் அவன் அதை எப்படி பார்க்கின்றான்? தான் உடலால் செய்யப்படுகின்ற எல்லா செயல்களையும் நான் செய்கிறேன் என்ற பாவமே இல்லாமல் அல்லவா செய்கின்றான். தான் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் தான் எடுத்ததாக ஃபீலிங்கே அவனுக்கு இல்லையே. தன் உடலையும் மனதையும் தன் இறைவனிடம் ஒப்படைத்து விட்ட பிறகு இது தானாக இயங்குவதாக கண்டுதான் அவன் அங்கே ஆனந்தமாக இருக்கின்றான் என்ற நிலையில் பார்க்கும்போது அவன் எங்கே என்ன செய்திருக்க, அவனுடைய உடல் இயங்கிக் கொண்டிருந்தாலும் அவன் இயங்காமல் தானே இருக்கின்றான். அதை சாட்சி பாவா என்று வேதம் அழைக்கின்றது. அப்ப செயல்படாமல் இருக்கின்ற அந்த சாட்சி பாவம் தான் உன்னதமான பிரம்மபாவம் என்று அழைக்கின்றது என்றெல்லாம் சிந்தித்து பார்க்கும்போது செயலற்ற நிலை என்பது போர் ஆகாது. இன் ஃபேக்ட் தட் இஸ் தி ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆன்மீகத்தின் உச்சகட்ட உன்னதமான நிலை என்பதல்லவா என்று என்பது மாதிரிதான் நமக்கு தெரியுது இல்லையா? என்ற இந்த மகத்தான உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அப்போ இந்த போர் அடிக்குது அப்படின்றப்போ நீங்க என்ன ஃபீல் பண்ணணும்? நீங்க உங்க ப்ராசஸ்ல இல்ல, ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ்ல இல்ல. உங்கள் மனம் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல இருக்கு. யதார்த்தத்தை உணர்ந்து என் சொரூபத்தை நான் உணர்ந்திருந்தேனேயானால் உங்க ப்ராசஸை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். ஐ திங்க் 2 டேஸ்க்கு முன்னாடி நான் ஒரு கிளாஸ் எடுக்கும்போது நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, எண்ணங்களை நிறுத்துவதற்கு முயற்சி செய் என்று சொன்னேன் நான். சரியா? ஏனென்றால் எண்ணங்களை நிறுத்தினால்தான் சுகமே கிடைக்கும் என்ற காரணத்தினால். அப்ப ப்ராசஸே நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, வித் ஹையஸ்ட் நாலேட்ஜ் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா, அது ஓடும். ஐயோ! இது இல்லைன்னா நான் என்ன ஆவேன்? அது வந்தா தானே நல்லா இருக்கும். ஐயோ! நான் லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆவேன்? என்னத்தையாவது ஓடிட்டு இருக்கும். அடச்சீ! எது இருந்தாலும் இல்லைன்னாலும் நீ தான்டா சுகத்தின் சொரூபமே. ஏன்னா அந்த ஞானத்த கொண்டு வந்தேன்னா, தாட் ஸ்டாப் ஆயிடும். அந்த தாட் ஸ்டாப் ஆன மொமெண்ட் தான் உனக்கு சந்தோஷமே வருது. தாட் ஓடுனா எங்க சந்தோஷம் வருது? அது சுகமான எண்ணங்கள் ஆகட்டும். துக்கமான எண்ணங்கள் தான் துக்கத்த குடுக்கும் அப்படின்னு இல்லங்க. சுகமான எண்ணங்களும் கூட பிரம்ம பாவத்தோடு நீ ஒப்பிட்டு பார்த்தால் அது சுகம் அல்ல. விஷயத்தில் எல்லளவும் சுகம் இல்லை என்றுதான் ஞானதேவர் ஆணித்தரமாக வாதாடிக் கொண்டிருக்கின்றார். அப்போ ஏன்னா விஷயத்துல சுகம் அப்படிங்கிறது எண்ணங்களால் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். நீ விரும்பியது கிடைக்கும்போது உனக்கு சுகம் வருது அப்படின்னாலும் உன் எண்ணத்தை வைத்துக் கொண்டு அனுபவிக்கின்றாய். ஆனால் எண்ணங்களே அற்று ஒரு சில நொடிப்பொழுதில் அனுபவிக்கின்றாயே அதுதான் பிரம்ம சுகம். அதற்கப்புறம் எண்ணங்கள வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் சொன்னீங்க. என் கற்பனைய வச்சுக்கிட்டு நான் செம்மையா என்ஜாய் பண்ணுவேன்ல்ல. அந்த கற்பனையில என்ன இருக்கும்? உன்னுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் பேஸ் பண்ணி தான் நீ கற்பனை பண்ணுவ.
அந்த கற்பனை உனக்கு சுகம் போல் தோன்றினாலும் உண்மையில் அது சுகமாக இருக்க முடியாது. ஏனென்றால் அது பிரம்ம சுகம் கிடையாது. உன் எண்ணங்களில் அதுவும் உன் விருப்பு வெறுப்புக்கு ஏற்றாற் போன்ற எண்ணங்களை ஓட்டி நீ அனுபவிக்கின்ற சுகமாகத்தான் அது இருக்க முடியும். அது பிற்காலத்தில் துக்கமாக உருவெடுக்கவும் காரணமாக அமையும் என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்கும்போது எண்ணங்களை நிறுத்துவது மேலானது. ஏங்க இத்தன நாளா விருப்பு வெறுப்பு இல்லாம கற்பனை பண்ணுன்னு தானே சொல்லிக் குடுத்தாங்க. இப்ப என்ன புதுசா நிறுத்துன்றீங்க? அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். அதுவும் உண்மைதான். விருப்பு வெறுப்பு இல்லாம கற்பனை பண்ணா தப்பில்லதான், இல்லன்னு இல்ல. ஆனா, அந்த அளவுக்கு தகுதி நமக்கு எப்போது வரும் என்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? என் மனதை முற்றிலும் நிறுத்தக்கூடிய தகுதி எனக்கு எப்போது வருகிறதோ, அப்போதுதானே நான் விருப்பு வெறுப்பு இல்லாமல் என் எண்ணங்களை வெளிப்படுத்தவும் முடியும். என் மனம் முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கும்போது மட்டும் தானே விருப்பு வெறுப்பு இல்லாத எண்ணங்களை நான் கொண்டு வர முடியும். என் மனம் முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை நான் எப்படி பரிசோதித்துக் கொள்வது? மனதை நில் என்று சொன்னால் நிற்கிறது என்று சொன்னால் தானே என் கட்டுப்பாட்டில் நான் இருக்கிறேன் என்று அர்த்தமாகின்றது என்ற அந்த அடிப்படையில பார்க்கும்போது லெட் அஸ் ட்ரை ஃபார் தி கம்ப்ளீட் அன்னிகிலேஷன் ஆஃப் தி மைண்ட் என்று சொல்வார்கள், டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி மைண்ட், டெசல்யூஷன் ஆஃப் தி மைண்ட், அல்லது நிர்மூலப்படுத்து. மனதை உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது என்பது எண்ணங்கள் வேண்டாம் என்ற மாத்திரத்தில் நிற்க வேண்டும். அந்த நிலை வந்த பிறகு நீ விருப்பு வெறுப்பு இல்லாமல் எண்ணங்களை உற்பத்தி செய்யும் வல்லமை பெறுவாய். லெட் அஸ் see after that. அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப ஒண்ணும் அவசியமே இல்ல. இல்லையா? சோ அந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்று நான் சொல்ல வருகின்றேன். பட் ஆக்சுவலி இன்ஃபேக்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் வரைக்கும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, மனதை நிர்மூலப்படுத்துவது என்பது மிகவும் கடினம் என்றும், விருப்பு வெறுப்பை அகற்றுவது மட்டுமே எளிது என்றும் தோன்றிக் கொண்டிருந்தது. ஆனால் உண்மையில் அனுபவபூர்வமாகவும் சிந்தித்து பார்த்தால் கூட, எது சாத்தியம் என்று சிந்தித்து பார்த்தால் கூட, மனதை நிர்மூலப்படுத்துவது விருப்பு வெறுப்பு இல்லாமல் மனதை ஓட்டுவதை விட எளிதான காரியமாக இருக்க முடியும். 2 தத்துவங்களை நமக்கு அதற்காக கொடுத்திருக்கின்றான் கண்ணன். பக்தி பாவம் என்ற பெயரிலே சரணாகதத்தை கற்றுக் கொடுக்கின்றான். சரணாகதத்தை அவன் கற்றுக் கொடுத்ததற்கு காரணமே நீ இயங்காதே என்பதற்காகத்தான். நீ விருப்பு வெறுப்பு இல்லாம எண்ணங்களை ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லலைங்க. டோட்டலா என்கிட்ட சரண்டர் ஆயிடு அப்படிங்கிறான். உன் மனதையும் உடலையும் என்னிடம் கொடுத்து விடு அப்படிங்கிறான். ஸ்டாப் யுவர் மைண்ட்ங்கிறத இன்டைரக்டா சொல்லக்கூடிய விஷயம்தான் சரணாகத பக்தனின் நிலை என்ற விஷயத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். ஞான நிலையிலும் வரும்போது பிரம்ம பாவத்தை சொல்லி பிரம்மம் என்பது செயல்படாமல் இருக்கின்றது, நீ பிரம்மமடா என்று உணரச் சொல்லுகின்றது. அகம் பிரம்மாஸ்மி என்று ஜீவ பிரம்ம ஐக்கியத்திற்குத்தான் உன்னை உன் குரு அழைக்கின்றார் என்றெல்லாம் பார்க்கும்போது நாம் கண்டிப்பாக செயலற்ற தன்மையில் தான் உன்னதமான நிலை என்ற அந்த உண்மையை உணர வேண்டும். அதன்படி நாம் அந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கேள்வியை கேட்டேன். உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இதுவே எனது பதில்.